திருமணங்களை பொறுத்தவரை தாலி இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை. பெண்ணுக்கு நகை போடுகிறார்களோ இல்லையோ, தாலி கயிற்றில் குண்டுமணி அளவு தங்கமாவது சேர்த்து பெண்ணின் கழுத்தில் கட்டுகின்றனர். தாலி பெண்ணுக்கு வேலி என்று கூறுகின்றனர். ஒரு பெண்ணின் வாழ்வில் தாலி என்பது ஆதாரமாக அமைக்கிறது. திருமணத்தின் போது பொதுவாக 9 இழைகளை கொண்டே மாங்கல்யம் அணிவிக்கப்படுகிறது. இந்த 9 இழைகளும் வாழ்க்கையின் 9 தாத்பரியங்களை குறிப்பதாக அமைக்கின்றது. வாழ்க்கையை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல், மேன்மை, தொண்டு, ஆற்றல், தூய்மை, தெய்வீக நோக்கம், உத்தம குணங்கள், விவேகம், தன்னடக்கம் ஆகியவையே அந்த 9 தாத்பரியங்களாகும். இத்தனை குணங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 9 இழைகள் கொண்ட திருமாங்கல்யம் அணிவிக்கப்படுகிறது. இதற்கு பஞ்சபூதங்கள் சாட்சியாக வைத்து மாங்கல்யம் அணியப்படுகிறது. மேலும் மணமகன் மணமகளுக்கு மாங்கல்யம் கட்டும் போது மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே வம ஜீவ சரதசதம் என்ற காயத்ரி மந்திரம் சொல்லப்படுகிறது. இதன் பொருளை தெரிந்து கொண்டால் மணவாழ்வின் மகத்துவம் புரியும். மங்களகரமானவளே, உன்னோடு இல்லற வாழ்வு நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருமாங்கல்ய கயிற்றை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன். என் மனைவியாக என்னுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்பவளாக சுபயோகங்களுடன் 100 ஆண்டு காலம் வாழ்க்கா என்பதே பொருள். இந்த கருத்தை உணர்ந்து மணமகனும் தாலி கட்டினால் மணவாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளே. பெண்ணை பாதுகாத்தது தாலி கயிறு. தலை நிமிர்ந்து செல்லும் ஆடவர்கள் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கயிற்றை கண்டால் அவர் மணமானவர் என்பதை அறிந்து மரியாதையுடன் ஒதுங்கி போய்விடுவர். தங்கம் இல்லாவிட்டாலும் கயிற்றில் மஞ்சளை கட்டியாவது தாலி அணிகின்றனர் பெண்கள். கணவன் மனைவி இடையிலான உறுதியான பந்தத்தை உறுதி செய்கிறது தாலி. புனிதமாய் மகத்துவம் நிறைந்ததாய் கருதப்படும் தாலி கயிற்றை உற்பத்தி செய்யும் முறை சற்று வித்தியாசமானது. பருத்தி அல்லது பட்டு நூலில் தாலி கயிற்றை உற்பத்தி செய்கின்றனர்.